எக்ஸாம்பிளுக்கு இந்த சம் இப்போ பார்ப்போம். இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் நம்பர், அதாவது -1 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பவரில் நமக்கு ஆட் நம்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம் சொன்னால் -1 இருக்குது, பவரில் ஆட் நம்பராக இருக்குது. நமக்கு என்னோடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே நமக்கு என்னோடைய வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு -1 இருக்கா, இந்த -1 போட்டு சும்மா நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். -1 2 டைம்ஸ் போட்டோம்னு சொன்னால் என்ன ஆகிடுது, இந்த நெகட்டிவ் நம்பர் ரெண்டும் நமக்கு பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் +1 ஆகிடும். -1 +1 ஆகிடுதா. அகெயின் இதே -1 இன்கேஸ் நம்ம ஆட் நம்பர் ஆஃப் டைம், அதாவது 3 டைம்ஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பேர் இருக்கும், ஒரு நம்பர் பேர் இல்லாமல் இருக்கும். அப்போ ஃபைனலாக கண்டிப்பாக பார்த்தோம் சொன்னால் +++++ஆக இருக்கும். தென் ப்ளஸ் இன்ட்டு அகெயின் ஒரு நெகட்டிவ் நம்பர் நமக்கு ஃபைனலாக பார்த்தோம் சொன்னால் -1 இருக்கும். புரிஞ்சது தானே. அப்போ ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம ஒரு நெகட்டிவ் நம்பர், அதாவது -1 ஆர் நெகட்டிவ் நம்பர்னே வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் நம்பரை ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் போட்டோ போட்டு சொன்னால் கண்டிப்பாக முடியும் போதும் நமக்கு நெகட்டிவ் நம்பராக தான் முடியும். அதன் வச்சு பார்க்கும்போது இந்த -1 நமக்கு -1 தான் கிடைக்கும். அகைன் இதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் -1 தான் கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே -1 ஹோல் பவர் n இருக்குது. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் பார்த்தோம் சொன்னால் நமக்கு ஒரு பேர் ஆகிடுதில்ல, அதாவது -* ப்ளஸ் ஆகிடுதா, அப்போ 1 ஆகிடும். ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் n. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் கன்க்ளூட் பண்ணலான்னா, இந்த இடத்துல n இருக்க பிளேஸில் ஏதாச்சும் ஒரு ஈவன் நம்பராக போட்டால் மட்டும்தான் இது நமக்கு பேர் ஆகும். ஈவன் நம்பராக போடும்போது இன்கேஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ போடுறேன் -1 ஹோல் பவர் 4 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகிடும், -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 4 டைம்ஸ் எழுதும் போது இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு +1 ஆகிடும், இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு +1 ஆகிடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு பாசிட்டிவில் தான் வருது. அப்போ ஆன்சரும் நமக்கு அதே காரணத்தில் எழுதிக்கலாம். அப்போது therefore n must be any even integer. இன்டிஜர்னு ஏன் எழுதுறேன் அப்படின்னு சொன்னால் இது நமக்கு நெகட்டிவில் கூட இருந்துட்டு போகலாம். நெகட்டிவில் இருந்துக்கிறது என்ன அர்த்தம், -1 பவர் ஹோல் பவர் -2 நான் இப்போ எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ -1 டிவைடட் பை 1 ஹோல் ஸ்கொயர். இதில் தான் இருந்துட்டு இந்த மைனஸ்க்கான அர்த்தம். பவரில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டினாமினேட்டரில் இருக்கிறதா அர்த்தம். இவ்வளோதான் சிம்பிள். அப்போ இதுவுமே பார்த்தோம்னு சொன்னால் 1 டிவைடட் பை -1 ஸ்கொயர் இஸ் 1. அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். இப்போ அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷினில் பார்க்கும்போது 8 இருக்குது. அப்போ 8 நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம், 2 × 2 × 2ன்னு எழுதலாமா. 2 × 4 4 × 8. அதே மாதிரி 64யுமே நம்ம மாற்ற முடியும். 64 எப்படி மாற்றலாம், சரி வேண்டாம் அப்படியே கூட வைப்போம். 64 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2 × 2 × 2 இதையும் நம்ம 8 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த n இருக்கிற நம்பர் தான் நமக்கு தெரியாது, இதனுடைய வேல்யூ தான் நமக்கு தெரியாது. n வந்துட்டு அன்னோன் வேரியபிளாக இருக்குது, என்னோட வேல்யூ தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இதை மட்டும் நம்ம ஒன் சைடு வச்சுக்கிட்டால் போதுமானது இல்லை. நான் அதான் பண்ணுறேன். இப்போ 2 பவர் n + 2 ஈக்குவல் டு 64. இந்த 8 நம்ம அதர் சைடு கொண்டு போகும்போது டினாமினேட்டர் ஆகிடுமா இந்த 8. அப்போ 1 8s are 8, 8 8s are 64. அப்போ 2 பவர் n + 2 ஈக்குவல் டு 8. இப்போ இந்த 8 நான் என்ன பண்ணுறேன், 2 உடைய பவரில் கொண்டு வரேன். எப்படி, 8க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கிறோம். 4 2s are 8, அகைன் 2 2 2s are 4, அகைன் 2 1. அப்போ n + 2 பவரில் இருக்கா. ஓகே, 2 பவர் n + 2 ஈக்குவல் டு 2 பவர் 3. இப்போ பவரை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். பவரை மட்டும் மேலே இருக்கிற பவர் மட்டும் கம்பேர் பண்ணும்போது n + 2 ஈக்குவல் டு 3ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குல்ல, அதனால் மேலே இருக்கிறத மட்டும் கம்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயும் ஃபர்தராக பார்த்தோம் சொன்னால் எனக்கு n மட்டும் தான் வேணும். ஸோ n = 3. இந்த 2 அந்த சைடு போயிடுச்சு அப்போ சொன்னால் மைனஸ் ஆகிடுது. -2 = 1. அப்போ therefore n வேல்யூ இஸ் 1 அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஆன்சர் எழுதி முடிக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு வேறு நம்பர்ஸ் வரலாம். 2 கொஷின்லையுமே இருந்துட்டு நமக்கு வேறு நம்பர்ஸ் வரலாம். நம்ம இருந்துட்டு ஒரு பேட்டர்ன் தான் கற்றுட்ருக்கோம், ஒரு கான்செப்ட் தான் கற்றுட்ருக்கோம். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே தானே.